அனைவருக்கும் வணக்கம். பிஆர்பி பிஸ்னஸ் ப்ரமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ இன்றைக்கி போட போகிறோம். இது கதையோடு கலந்து போகிற ஒரு வீடியோ அப்படிங்களா. அதனால் இது எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களிருந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வீடியோ. கதைக்குள்ள போமா. ஒரு ஊரில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம், புலி, ஒரு கழுதை, மூணுமே இருக்கு. இப்போ காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம் தான். சரி, காட்டுக்கு ராஜா சிங்கமாகவே இருக்கட்டும். அடுத்து புலி ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து கழுதையும் ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. தொடர்ந்து அவங்கவுங்க வேலைகளை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ புலிக்கு ஒரு சந்தேகம், கழுதைகிட்ட இதை போய் கேட்கணும் அப்படின்றத புலி விரும்புது. சரி, போய் கழுதைகிட்ட போய் கேட்குது. என்ன கேட்குது? புல்லு பச்சையா ப்ளூ கலரா அப்படின்னு புலி யார்கிட்ட போய் கேட்குது? கழுதைகிட்ட கேட்குது. புலி கழுதைகிட்ட கேட்கும்போது கழுதை சொல்லுது, புல்லு ப்ளூ கலராக தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை, புல்லு பச்சை கலராக தான் இருக்குன்ட்டு புலி சொல்லுது. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆர்குமெண்ட். சரி, ஓகே, பஞ்சாயத்து தலைவர் சிங்கத்திட்ட போ அப்படின்னு சிங்கத்திட்ட போயிடுச்சு. சிங்கத்திட்ட பஞ்சாயத்து நடக்குது. அங்கே போனோன்னே, என்னப்பா ரெண்டு பேரும் வந்துருக்கீங்களா, தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு புலி சொல்லுது. நான் ஒரு சந்தேகம் கழுதைகிட்ட போய் கேட்டேன், புல்லு பச்சையா ப்ளூவாக இருக்குமா அப்படின்னு, ஊதாவாக இருக்குமா. அப்போ கழுதை சொல்லுது, அது ஊதாவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ரெண்டு பேருக்கும் ஒரே ஆர்குமெண்ட் ஆகி போச்சு. இதுக்கு நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு. உடனே சிங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, புலிக்கு புல்லு ப்ளூவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புலிக்கு தண்டனையை கொடுத்து தீர்ப்பு சொல்லிடுச்சு. புலிக்கு ஒரே டென்ஷன், கோவம். புலிக்கு ஒரே கோபம் சிங்கத்து மேலே. என்னையா இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டியே, புல்லு பச்சையாக தான் இருக்கும், கழுதை ப்ளூவாக இருக்கும் அப்படின்றீங்க, இதுக்கு தீர்ப்பு இப்படி சொல்லியிருக்கீங்க, இதே உங்களுக்கு நியாயமா அப்படின்றது ஒரு கடுமையான புலி சிங்கத்து மேலே கோவப்பட்டுருச்சு. உடனே சிங்கம் சிரிச்சிட்டே சொல்லுவீங்க, வா, உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, புல்லு பச்சையாக இருக்கா புழுவாக இருக்கா அப்படின்னு சாதாரண ஒரு கழுதைகிட்ட போய் இதை பற்றி கேட்டீங்கன்னா அந்த கழுதை என்ன பண்ணும்? புழுவாக தான் இருக்கும் சொல்லு. அப்போ உன்னுடைய தகுதிக்கு ஏற்றாப்புல ஒரு விஷயம், உனக்கு சந்தேகம் வருது, ஒரு பிரச்சனை வருது, அதை தீர்க்கிறதுனா யார்கிட்ட பேசணும்னா உனக்கு தகுதியானவர்கள்ட்ட தான் பேசணும். இது மாதிரி கழுதைகள்கிட்ட போய் நீ உன்னுடைய சந்தேகத்தையும் உன்னுடைய கேள்விக்கு பதிலும் நீ எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் புலிக்கு அட்வைஸ் பண்ணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படித்தான், தொழிலாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நீ உங்களுக்கு தகுதியானவர்கள்ட்ட தான் நீங்கள் போய் பேசணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கழுதைகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். அதனால் தயவுசெய்து பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய தகுதி உள்ளவர்கள்ட்ட மட்டும்தான் பகிர்ந்துக்கிறணும், கலந்துக்கிறணும், ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. அதனால் நன்றி, வணக்கம். மக்கள் அன்னை பிஆர்பி. இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? நன்றி, வணக்கம். மக்கள் அன்னை பிஆர்பி. வாழ்க வளமுடன்.